கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 5 மணி, இன்னும் 5 ஆக போகுது. என்னடா திடீர்னு கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக கைஸ் இன்றைக்கி போயே ஆகணும், பட் கட்டாயமாக இல்லை, பட் போயே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து இப்போ நான் எனக்காக கிளம்புறேன். பட் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் கூட சொல்லலாம். என்ன விஷயம் நான் சொல்ல போகிறதில்ல, பட் நான் எங்கே போகிறேன்றதும் நான் அவங்களை ரிவீல் பண்ண போகிறதில்ல. அப்படியே பைக் எடுத்துகிட்டு போவோம். பட் எங்கேயும் பக்கத்தில் எங்கேயும் கிடையாது. போக ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங். ஆனால் வந்து 1 டே ட்ரிப்பாக தான் இருக்கும். இந்த ட்ரிப்பு மாதிரியும் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ட்ராவல் டு சம்திங். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக திங்ஸ் எடுத்துகிட்டு போகல, சும்மா ஒரு பேக் பேக் மட்டும் சேஃப்டிக்காக கேரி பண்ணுறேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்து ஒரு கொஞ்சம் வண்டி அதிகம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எடுக்கும்போது லைட்டாக இது உடஞ்சிடுச்சு, வண்டி அடிச்சு. பட் ஓகே தான், போகிற வழியில் போய் வாங்கி ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போகலாம் அப்படியே. அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க. அப்படியே நம்மளும் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு அழகாக இருக்குது. ஆக்சுவலாக லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஆஃப் பண்ணிருக்காங்க போல். இப்போ இது பெண்கள் தோற்று இருக்குது, அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். அதை விட இந்த பக்கம் அந்த சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. அப்படியே போயிட்டு கைஸ். இப்போ கைஸ் 60 இன்னும் தாண்டல கைஸ். நான் ஆக்சுவலாக போய் வந்து இப்போ இன்னும் ரைடரை மீட் பண்ண போகிறேன். அவர்கிட்ட போயிட்டு பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அவர் தான் வந்து வெயிட் பண்ணுவார். ஆக்சுவலாக காலையில் ஒரு ஃபோன் பண்ணேன், பட் அவர் எடுக்கல. அதையும் ட்ரை பண்ணேன், எடுக்கல. இப்போ அவர் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்போ நான் அவர்கிட்ட திரும்பி பேசணும் கைஸ். பேசிட்டு இவங்ககிட்ட திரும்பி பேசுகிறேன். சொல்லி போகிற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஷேர் பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டிவனம் போயிட்டு தான் வண்டியை மாற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இப்போ திண்டிவனம் வந்து போகிற மாதிரி இல்லை. முன்னாடியே வந்து மேல்மருத்தூரில் வந்து மாற்றுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வெயிட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஸ்பாட்டு. நீங்கள் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். நல்ல ஒரு சரியான ஸ்பாட்டாக இருக்குது. வெளியிலே பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி அம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பைக் மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பைக் தான் நம்ம எடுத்துருக்கோம். பஸ் ஸ்ட்ரீட்டு மாறாது. வந்து வரும்போது இதில் வந்தார். அதனால் வந்து அது இந்த பைக் மாற்றுற மாதிரி ரெண்டு செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறோம். இப்போ இன்னும் ஒரு பயனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். குடிகாரன்னா நல்லா குடிகாரன், நல்லா குடிப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டில் வேறு ஏசி ஆனில் இருக்குது. அங்கே தான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் பொறுமையாக இருக்குது. அப்படியே கிளம்புறோம் கைஸ். இந்த வண்டி இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வண்டியில் நாங்கள் நிறைய ரைட் போயிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மைலேஜ்ன்றது எதுவும் கொஞ்சம் கொடுத்ததில்லை. எதுவுமே நல்ல மைலேஜ் தான். பட் நான் வந்து ஒரு 100 வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி எப்படி சொல்கிறது, ஃபுல் டேங்க் பண்ணோன்னா எனக்கு வந்து நான் மினிமம் 400+ கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு ஃபுல் டேங்க் பண்ணோம். இது வந்து எப்படின்ற மாதிரி தெரியல. என்னோடய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஹைவே பிடிச்சோன்னா கண்டிப்பாக 45+, எனக்கு ஒரு சில 47, 48 எல்லாமே கிடச்சிருக்கு. இப்போது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுற வயசு உள்ள ஒரு கோயில் காரியத்துக்கு அது காரியம் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறேன். அது நடக்கும் நம்புகிறேன். முக்கியமான டெசிஷன் கொடுக்க போகிறேன். இதோட வரைக்கும் அது இப்போ எதுக்காக போகிறேன்றது யாருக்கும் தெரியாது. சரியாக பரவாயில்ல. ஆக்சுவலாக வரவேல பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் இப்போ வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் வந்து நிறைய பேர் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து 7 மணி நல்லா இருந்துச்சு. மெயின் வெயில் ஆரம்பிச்சது.
காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்புனேன் கைஸ். ஒரு 6 மணிக்கு கிளம்புறது 4:50 கிளம்புனேன் வீட்டில் வந்து 4:50 கிளம்பி 5 மணிக்கு வந்து வண்டி எடுத்துட்டேன். அப்புறம் இடையில வந்து மேல்மருவத்தூரில் வந்து வண்டியை மாற்றிட்டேன். ஆக்சுவலாக திண்டிவண்டியில் வண்டி மாற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இப்போது மேல்மருவத்தூரில் மாற்றிட்டேன். ஸோ பிகாஸ் அவர் ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்துட்டார், நான் ஸ்லோவாக போயிருக்கனால. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வண்டியிலேருந்து எல்லாமே கலந்து விடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து ஒரு முன்னாடி காட்டுற பாருங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போக நம்பர் பிளேட் முன்னாடி. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கொஞ்சம் வண்டி நிப்பாட்டிருங்க. ஆக்சுவலாக நிப்பாட்டிட்டு இந்த பார்க்குறேன் இந்த டிவிஎஸ்ன்றது இருக்குல்ல, இந்த வந்து இப்போ டிவிஎஸ்க்கு இது வந்து கலட்டி கையோடு வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வச்சுருக்கேன். போகும்போது வந்து பேக் வச்சுருவேன். அதுக்கு என்னெல்லாம் கண்டிப்பாக தெரியல. வேணாம் பார்த்தாங்க என்ன நினைப்பானு எனக்கு தெரில. மாப்பிள்ள மாவா ஒரு நிமிஷம் முன்னாடா இது அதுவாக கிளம்பி விடுதா. எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் டிஃபனும் சாப்பிடல. அப்படியே சாப்பிட்டுட்டு பேச கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆக்சுவலாக நான் எந்த டெஸ்டினேஷன் போனால் நான் உங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் நான் சொல்லலை. ஆனால் வந்து இப்போ அந்த டெஸ்டினேஷன்லேருந்து எல்லா ஒர்க்கும் நான் போனது ஒரு வேலைக்காக போனேன். ஆனால் நடந்தது ஒரு வேலை. ஆனால் ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. 2 திங்குமே அந்த 2மே வந்து இப்போது நான் என்ன டிசைட் பண்ணுறேன்றதுலாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து என்னோடய பேரண்ட்ஸோட சப்போர்ட் இதில் எவ்வளோ இருக்குன்றதும் எனக்கு இதில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஒன்று. அவங்க அது க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா எஸ் இட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னென்ன ரிவீல் பண்ணுவேன். அதை வேறு ஒன்றும் வயசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரே நாளில் மட்டுமே நான் வந்து அரௌண்ட் இப்போ வரைக்கும் ஒரு நியர் 700 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். அதாவது ஒரே நாளில் மட்டும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. அதேமாதிரி திண்டிவனம் வழியாக நமக்கு எந்த ஒரு ட்ரிப் பண்ணாலும் சரி திண்டிவனம் ஒரு ஸ்டாப் போடாமல் போகிறதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பாலா வீடு அங்கே தான் இருக்குது. திண்டிவனம் ஹைவே பைபாஸில் வீடு கட்டி வச்சுருக்கான். அங்கே போய் நின்றுட்டு அவங்களுக்கு நேரம் பேசிட்டு சில் பண்ணிட்டு அவங்க தலையில் ஒரு பில்லை கட்டிட்டு போனால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பட் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக பேசி சில் பண்ணிட்டு போகிறோம். பேசி நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு சென்னை வந்துட்டோம். இருக்கிற மாதிரி சென்னை வந்த அப்புறம் தான் எப்போ போதும் தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 கிலோமீட்டர் ஸ்பாட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த புதுசாக வந்து அதான் கைஸ் எங்களுக்கு டிக்கி வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. டாடா பாய். டாடா பாய் கைஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.